ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் நம்முடைய நிலைகளை ஆண்டவராகிய கர்த்தர் அளவில்லாமல் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்துக் கொண்டு வருகின்றார். இந்த கடைசி கால கிறிஸ்தவனுடைய நிலை என்கிறதை பற்றி நம்முடைய தியானத்தின் ஊடாக நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். கடைசி கால கிறிஸ்தவர்கள் இயங்க வேண்டிய காலமாகி இந்த காலத்தில் அநேகம் கிறிஸ்தவர் ஜனங்கள் உறங்கி வழிய ஆரம்பிக்கிறதுனால தான் பொல்லாத சாத்தான் தன்னுடைய வலைகளை விட்டு வெளியே எழும்பி வந்து அநேகம் காரியங்களை தேச அரங்கிலே உருவாக்க கொண்டு வருகிறதை பிரத்யேகமாய் நாம் நம்முடைய கண்களினால் கண்டு கொண்டு வருகின்றோம். வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல எதிர்க்கிறவன் இல்லாமல் இருக்கிறபடினாலே சாத்தான் தன்னுடைய வலைகளை பதுங்கு குழிகளை விட்டு வெளியே எழும்பி வந்து இத்தனை நாட்கள் முடங்கி இருந்த சாத்தானுடைய காரியம், இத்தனை நாட்கள் அடக்க ஒடுக்கமாய் காணப்பட்ட பிசாசனுடைய நிலைகள் கொஞ்ச வருஷத்திற்கு முன்பதாக நாம் அந்த காலங்களை திரும்பி பார்க்கிறது உண்டானால், சகோதரன் தினகரன் போன்ற பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் வாழ்ந்த அந்த காலங்களை நாம் திரும்பி பார்க்கிறது உண்டானால், அந்த நாட்களில் இந்த வகையான போராட்டத்தை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது இல்லை. அந்த நாட்களில் அவர்கள் தங்களுடைய வழியிலே அனாதியான எந்த விதமான தடுக்கக்கூடிய சுவர்கள் இல்லாமல் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மேன்மையான ஊழியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. எத்தனையோ விதமான பணிகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. தடுக்கிறவர்கள் யாருமே இல்லை. எந்த பிரச்சனைக்குரிய வழிமுறைகளும் காண்பிக்கப்படாமல் இருந்ததுனால அவர்கள் தங்கள் மார்க்கத்திலே நேர்த்தியான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எத்தனை தடைகள், எத்தனை தடுப்பு சுவர்கள். கவர்மெண்ட்ல ஒரு பெரிய ஒரு சட்டம் ஒன்று மெய்யாக எழுதப்பட்டிருக்கிறது, இயற்றப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, திறந்த வெளி மைதானத்தில் நீங்கள் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால், தினகரன் காலத்துல எல்லாம் திறந்த வெளி மைதானத்தினுடைய கூட்டத்தில் தான் அவருடைய ஊழியங்கள் மிகவும் பிரபலமடைய ஆரம்பித்திருந்தது. நிறைய பேர் ஆண்டவராகிய தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதற்கு என்ன மார்க்கம் என்று சொன்னால், இந்த திறந்த வெளி கூட்டங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் அறிவிக்க ஆரம்பித்த பொழுது லட்சக்கணக்கான மக்கள் மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்பொழுது திறந்த வெளி கூட்டத்திற்கு ஒரு சட்டம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. என்ன சட்டம் எழுதியிருக்கிறாங்க? திறந்தவெளி கூட்டத்தை நீங்கள் நடத்துகிறது உண்டானால் முதல்ல போய் மேலே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளிடத்தில் போய் நீங்கள் உத்தரவுகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். மாவட்ட கலெக்டர் உங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுத்தா தான், அவர் சரின்னு சொன்னா தான் இந்த ஒரு ஊழியத்தை செய்ய முடியும். முந்தி அப்படிலாம் கிடையாது. நம்மளா இஷ்டத்தில் நம்ம வந்து ஊழியம் செஞ்சோம், ஊழியத்தின் ஊடாக கடந்து போனோம். இப்பொழுது இந்த ஊழியங்கள் எல்லா விதமான காரியங்களிலும் அநேகம் தடைகள் உருவாக்கப்படுகிறதற்கு என்ன காரணம் என்றால், ஒரே வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், தடுக்கிறவன் இல்லாமல் இருக்கிறதுனாலே சாத்தான் இந்த நாட்களில் மும்முரம் கொண்டு தன்னுடைய இருப்பிடங்களை விட்டு எழும்பி தேச அரங்கை கலக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். இந்த நாட்களில் சாத்தானை தடுக்கிறவன் யார் என்றால், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாய் காணப்படக்கூடிய நீயும் நானும் தான் இந்த காரியங்களை செய்ய முடியும் என்கிறதை கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் சொல்லுகின்றார். அவருடைய வேதம் நமக்கு என்ன வார்த்தையை சொல்லுகிறது? ரட்சிக்கப்பட்ட மனிதனை நம்பித்தார் எல்லா காரியங்களையும் ஆண்டவராக தேவன் உலகத்திலே செய்து கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய என் ஜனங்கள் ஜெபிச்சாதான் தேசத்திற்கே நான் சேமத்தை தருவேன். இந்த தேசம் நல்ல முறையில் காணப்பட வேண்டும் என்றால் என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய என் ஜனங்களுடைய கரங்களில் தான் இருக்கிறது. அந்த தேசம் நல்ல முறையில் இருக்கிறதோ இல்லையோ அது யாரை பொறுத்து அமைக்கப்படுகிறது? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய ஜனங்களை கொண்டே இவைகள் உருவாக்கப்படுகிறது என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பை கர்த்தர் வைத்திருக்கின்றார். என்ன பொறுப்பு? இந்த தேசத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. தேசத்தில் இருக்கக்கூடிய அநேகம் விதமான பிரச்சனைக்கு வழிமுறைகளாய் காணப்படக்கூடிய சாத்தானின் ஆயுதங்களை அழிக்கக்கூடிய பொறுப்பை தேவன் உங்களுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் நம்பி தருகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த பொறுப்புக்கு உத்தரவாதிகளாய் காணப்படக்கூடிய நீங்களும் நானும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். எபேசியர் 5:14 இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், தூங்கக்கூடிய நீ மரண நித்திரையை விட்டு நீ எழுந்திருக்க வேண்டும்.
உறங்கக்கூடிய நீ மரணத்துக்குரிய காரியங்களை விட்டு நீ மெய்யாகவே புறப்பட்டு வர வேண்டும். இயக்கம் இல்லாதிருக்கக்கூடிய கிறிஸ்தவனாய் காணப்படக்கூடிய நீயும் நானும் எழும்ப வேண்டிய காலம் இது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த காலத்தில் நீங்களும் நானும் சரிவர இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எழும்பி இருக்கக்கூடிய பொல்லாத அசுத்த ஆவிகளின் சேனைகளை தடுக்கவும் நிர்மூலமாக்கவும் நம்மால் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அப்ப வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், நித்திரை விட்டு எழுந்திருக்க வேண்டிய காலமாயிற்று. நீங்களும் நானும் எழும்பி ஆண்டவராகிய தேவனுக்குள் இயங்க வேண்டிய காலம் வந்தாயிற்று. இயக்கமற்ற நிலைகளை தாண்டி இயங்கும் கிறிஸ்தவனாய் என்றைக்கு நீ உன்னுடைய நிலைகளை ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்க துவங்குகிறாயோ அப்பொழுதுதான் சாத்தானுக்கு நடுக்கம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வேதம் நம்முடைய கரங்களை நம்பி நல்ல ஒரு பொறுப்பை தேவன் நம்முடைய கரங்களிலே தருகின்றார். என்ன பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தருகின்றார்? இயங்கக்கூடிய இயக்கம், எழுந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. எழுந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவன் முதலாக என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கக்கூடியவைகளை ஸ்திரப்படுத்து. உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அவர் சொல்லுகின்றார், நீ விழித்து எழுந்து உன்னுடைய வாழ்க்கையிலே சாவுக்கு இனமான காரியங்களை சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நீ முதல் காரியம் ஸ்திரமடைய ஆரம்பித்தால்தான், உன் வாழ்க்கை முதல் காரியம் சுத்திகரிக்கப்பட ஆரம்பித்தால்தான் மக்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை சுத்திகரிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும். நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்காது இருக்கப்படுகிறது உண்டானால் தேசத்தை சுத்திகரிக்கிறது எப்படி என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. மகா பெரிய அதிசயங்களை யோசுவாவின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் செய்ய போகின்றார். நாளைய தினத்திலே எரிகோ கோட்டையை தகர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிசயம், யோர்தான் நதியை கடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிசயம், யோர்தான் நதியை கடந்து அந்த பகுதியிலே கடந்து போய் அந்த தேசத்தை நம் வசமாய் மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை கர்த்தராகிய தேவன் யோசுவாவின் மூலம் உருவாக்க போகின்றார். அதுக்கு முன்னால யோர்தான் நதிக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. யோர்தான் நதி வெள்ளப்பெருக்கினால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நதி. இந்த ராத்திரி நேரத்தில் அவங்க நிற்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் யோசுவாவை பார்த்து சொல்லுகின்றார், உன் ஜனங்களை நீ இப்பொழுது மெய்யாகவே விருத்த சேதனம் பண்ண வேண்டும். சுத்திகரிப்பு முதல் காரியம் உருவாக்கு. நீ சுத்திகரிக்கப்பட ஆரம்பித்தால் தான் அடுத்த நாட்டுக்குள் போகக்கூடிய அந்த தேசத்தையும் சுத்திகரிக்க உன்னால் ஆகும் என்கிறதை கர்த்தராகிய தேவன் வலியுறுத்தும் முகாந்தரமாக முதல் சுத்திகரிப்பை யோசுவாவை பின்பற்றக்கூடிய எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய தேவன் உருவாக்க துவங்க ஆரம்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னை சுத்திகரித்தால் தான் என் தேசம் என்னால் சுத்திகரிக்கப்பட முடியும். நானே என் வாழ்க்கையை சுத்திகரிக்காது இருக்கிறது உண்டானால் தேசத்திலே காணப்படக்கூடிய அழுக்கையும் குறைவுகளையும் நான் எப்படி நிவர்த்தி பண்ண முடியும்? அப்போ முதல் காரியம், என்னை நான் சுத்திகரிக்க வேண்டியது அவசியம். என்னென்ன காரியங்களிலே நான் மெய்யாகவே சிக்குண்டவனாய் இருக்கிறேன், எதை நான் என்னுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறமாக்க வேண்டும், எது என்னுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கி கொண்டு வருகிறது. சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதிலே குறிப்பாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணங்களிலே நின்று என்னை விடுதலையாக்கிற்றே. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நல்ல ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம். சாவுக்கு இனமான காரியம் என்றால் எது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது? நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய சாவினுடைய தன்மைகள் எங்கெங்கே ஒளிந்திருக்கிறது? முதல் காரியத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் பாருங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழும்ப முடியாத, மரணத்தை நோக்கி இழுக்கக்கூடிய ஆவிக்குரிய நிலைகளில் எழும்ப முடியாத தன்மை சாவுக்குரிய பிரமாணம்னு கர்த்தர் சொல்லுகின்றார். ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு ஒரு பேரை ஆண்டவராகிய தேவன் வைக்கிறார். என்ன பேரை வைக்கிறாரு? அதுக்கு முன்னால வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய சபையிலே நீங்கள் அங்கத்தினர்களாய் மாற்றப்பட்ட உடனே உங்களுக்கு ஒரு பெயர் வருகிறது. என்ன பெயர் வருகிறது? விசுவாசிகள் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். இந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் அப்படின்னு பேசுறாங்க. சபையில் எத்தனை விசுவாசிகள் உங்களுடைய சபையில் இருக்கிறாங்கன்னு பேசுறாங்க. இந்த விசுவாசிகளுடைய எண்ணிக்கையை வைத்து சபை எவ்வளவு பெரிது எவ்வளவு சின்னது என்பதை பற்றி அவர்கள் பேச துவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவனுக்குள் நீங்கள் வளர வளர வளர
வளர விசுவாசி என்கிற பெயர் மாற்றப்பட்டு ஆவிக்குரியவன் என்கிற பெயரினால் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இந்த ஆவிக்குரியவன் என்கிற பெயருக்கும் விசுவாசி என்கிற பெயருக்கும் என்ன வித்தியாசம்? விசுவாசி என்கிறவன் எதையும் உணராமல் அப்பதான் திருச்சபைக்குள்ள உள்ள வர்றான். அவனுக்கு எந்த விதமான காரியமும் தெரியாது, எந்த விதமான விளக்கமும் தெரியாது, வேத வசனம் தெரியாது, வசனத்தின் விளக்கம் தெரியாது, வசனத்தினுடைய ஆழ்ந்த பரிமாணங்களை அறிந்து கொள்ள அவனுக்கு சத்துவம் இல்லை. அவன் வருவான், உட்காருவான், கேட்பான், எழுந்து போய் விடுவான். அவனுக்கு பேர் தான் விசுவாசி. ஆனால் ஒரு மனிதன் ஆவிக்குரியவனாய் காணப்படுகிறது உண்டானால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வண்ணமாய் இயக்கம் கொள்ள ஆரம்பிக்கின்றான். அதுதான் ஆவிக்குரியவனுக்கும் விசுவாசிக்கு வித்தியாசம். விசுவாசின்னு சொன்னா அதுக்கு பேர் ஒரு ஈஸியா சொல்லணும், அதுக்கு பேர் ஒரு டம்மி பீஸ்னு சொல்லலாம். சும்மா ஒரு பேருக்காக உட்கார்ந்துருப்பார், அவ்வளவுதான். சபையினுடைய எண்ணிக்கைக்காக, சபையினுடைய கூட்டத்திற்காக உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு இன்னொரு பேரை கூட சொல்லுவாங்க, அதாவது இந்த ஒப்புக்கு சப்பானின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு அந்த ஆட்கள் எண்ணிக்கைக்கு வர வேண்டும் என்பதற்காக உட்கார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு பேர் விசுவாசி. ஆனால் விசுவாசி என்கிற ஸ்தானத்தோடு கூட இருக்கும்படி தேவன் உன்னை அழைக்கல. தேவன் அடுத்த ஸ்தானத்தில் உன்னை கூட்டிட்டு போறார். என்ன ஸ்தானம்? அது ஆவிக்குரியவன் என்கிற ஒரு நிலையை நோக்கி நம்ம கடந்து போக வேண்டும். ஆவிக்குரியவன் என்றால் யார்? ஆவிக்குரியவன் என்றால் ஆவியிலே எழும்பி நிற்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பெயர் தான் ஆவிக்குரிய மனிதன். ஆவியிலே ஒரு மனிதன் எழும்பி நிற்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் தன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆழமான கண்ணோக்கத்திலே பார்க்க துவங்குகின்றான். தனக்கு முன்பதாக நேரிடக்கூடிய தன்மைகள் என்ன, தனக்கு முன்பதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியம் என்ன, உலக அரங்கு எதை நோக்கி கடந்து போகிறது, எல்லாவற்றையும் யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனே தன்னுடைய ஆவியிலே எழும்பி ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். இந்த நிலைகளை நோக்கி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கடந்து போக வேண்டும் என்கிறது தான் கர்த்தராகிய தேவனுடைய சித்தம். ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? இதெல்லாம் எதுக்கு நமக்கு இந்த வேலை எல்லாம்? நமக்கு இருக்கக்கூடிய வேலை நமக்கு போதும், நம்ம பார்க்கக்கூடிய பணி நமக்கு போதும், நமக்கு இருக்கக்கூடிய குடும்பம் நமக்கு போதும், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய வளர்ப்பு நமக்கு போதும். இவைகளுக்கெல்லாம் சில பேரை ஆண்டவராகிய தேவன் வேலை வெட்டி இல்லாமல் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார்கள் பாருங்க. அவர்கள் இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு அவர்கள் நமக்கு அறிவித்தால் அதை நம்ம நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறோம். எப்படி அவங்க உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கேட்டு நமக்கு சொன்ன உடனே அவர்கள் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்வார்கள். கர்த்தர் சொல்லுகின்றார், அப்படி இல்லை. அவர்களின் மூலமாய் பேசப்படக்கூடிய வார்த்தைக்கும் உனக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் உண்டு? என்னுடைய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் என்கிட்ட பேசுவார். நீ புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கர்த்தராகிய தேவன் உன்னிடத்திலே பேச ஆயத்தப்படுவார். எனக்கு தேவையான அளவிற்கு, நான் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லா மக்களுக்கும் விளங்குகிறது இல்லை, எல்லாருக்கும் சொல்ல முடியாது. சில பேர் அவைகளை புரிந்து கொள்கிறார், பல பேருக்கு அந்த காரியம் மெய்யாகவே அதனுடைய விளக்கங்களை புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. சில பேருக்கு ஆண்டவராகிய தேவன் ஆழமாய் அநேகம் காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தால்தான் அவைகளுடைய ஆழ்ந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கர்த்தர் எதை விரும்புகின்றார்? ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோடும் கூட ஆண்டவராகிய தேவன் தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் திட்டம் வைக்கின்றார். இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய அழைப்பின் அந்த ஓட்டம் எப்படிப்பட்டதாய் காண்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுமே ஆண்டவராகிய தேவனோடு கூட இப்ப நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? மூன்றாவது தரத்தில் கர்த்தரோடு கூட நாம் தொடர்பு வைக்கின்றோம். இப்போ உங்க ஐக்கியம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய ஐக்கியம் நாங்கள் கைவிடாத கண்மலை ஐக்கியத்திலே நாங்கள் ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். இப்படி சொல்றீங்க. நீங்க சொல்லக்கூடிய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? இந்த பிரதர் வின்சென்ட் மோகன் குமாரின் மூலமாய் ஐக்கியம் கொண்டு இவர் கர்த்தரோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கக்கூடிய மூன்றாம் தரம் ஐக்கியத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். இவர் மூலமாகவே இயேசுவோடு கூட பேசுகிறோம். எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இவர் மூலமா இயேசுவினுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், அவரை தூக்கி ஏறி நீயும் நானும் நேரடியான தொடர்புல வரணும். மூன்றாவது மனிதனை நீ ஒரு மீடியேட்டரா வைக்கக்கூடாது. உனக்கும் கர்த்தருக்கும், உனக்கும் உன் தேவனுக்கும் நெருங்கின பரஸ்பரமான உறவு, நெருங்கின பரஸ்பரமான ஐக்கியம். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒரு தன்மைக்கு பெயர் தான் ஆவிக்குரியவன் என்கிற நிலைகளிலே அவன் கடந்து வர ஆரம்பிக்கின்றான். அவனுக்கும் கர்த்தருக்கும் இடையில் எந்த விதமான தடுப்பு சுவரும் இல்லை. அவனுக்கும் கர்த்தருக்கும் இடையில் மூன்றாவது ஒரு நபர் உள்ளே மெய்யாகவே கடந்து வருகிறது இல்லை. அவன் தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறான். தேவனுக்குரிய காரியங்களை அவனுக்கே கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். இந்த நிலைக்கு பெயர்தான் ஆவிக்குரிய பரிமாணத்தில் வளரக்கூடிய நிலை. இந்த ஆவிக்குரிய அந்த பரிமாணத்தில் வளர விடாமல் தடுக்கக்கூடிய தன்மைகளுக்கு பெயர்தான் மரணத்தினுடைய சாயல் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அப்படியே உட்கார்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை.
சின்ன பிள்ளைய நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணுது, சுட்டியான பிள்ளையா இருக்கிறது, இது ஒரு இடத்துல உட்காருகிறது இல்லை, அங்கே போக இங்கே நடக்க, அதை இழுக்க இதை இழுக்க, இந்த மாதிரியான காரியங்களை வைத்திருக்கக்கூடிய பிள்ளை என்கிறதை பற்றி பேசுகிறார்கள். சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, என் பிள்ளைலாம் அப்படிலாம் இல்லைங்க, ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கணும் வச்சுக்கோங்க, உட்கார வைத்தால் அந்த இடத்தை விட்டு நகரவே நகராது, தண்ணி கூட கேட்காது, எந்திரிச்சு கூட பார்க்காது, அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருக்கும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம் உட்கார வச்சிருந்தா கூட அந்த இடத்தை விட்டு இங்கும் அங்கும் அழுது அடம் பிடிக்கிறது கூட கிடையாது, பேசாமல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படிப்பட்ட பிள்ளையை வச்சிருக்கிறது காட்டிலும் பேசாமல் ஒரு பிரேதத்தை தூக்கி வச்சிருக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். அந்த பிள்ளை இருந்தால் என்ன, இல்லாமல் இருந்தால் என்ன, ஒரு பிள்ளை என்று சொன்னால் ஆக்டிவாக இருக்கணும், அது இயங்க வேண்டும். இயங்காது இருக்கக்கூடிய பிள்ளையை வைத்துக்கொண்டு நீயும் நானும் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் சொல்கின்றார், நீயும் நானும் இயங்க வேண்டும். இயங்கும் கிறிஸ்தவனை கொண்டுதான் கர்த்தராக தேவன் கடைசி கால பணியை உருவாக்க வேண்டும் திட்டம் வச்சிருக்கிறாரு. இயங்காது இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தூக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, ஒரு இடத்துல இயக்கம் இல்லாம பேசாம வந்து ஆலய ஆராதனையிலே பங்கு பெறக்கூடிய ஒரு பிள்ளை, பாடல்களை பாடக்கூடிய பிள்ளை, இதை வைத்துக்கொண்டு கர்த்தர் என்ன காரியத்தை செய்ய முடியும்? கர்த்தருக்கு தேவை இயங்கும் ஒரு நல்ல ஒரு மனிதன், கர்த்தருடைய சித்தத்தை தன் வாழ்க்கையை நிறைவாக்கும் நல்ல ஒரு மனிதன், அவன்தான் கர்த்தருக்கு தேவையை தவிர இயங்காதிருக்கக்கூடிய மனிதர்களை வைத்துக்கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஆகவே தான் கர்த்தர் சொல்கின்றார், ஆவிக்குரிய பரிமாணத்திலே எழும்ப வேண்டிய காலம், இவைகளை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் எதுவாயிருந்தாலும் அவைகளை முதல் காரியம் தூக்கி எறிய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதை எப்படி நீங்கள் கண்டுகொள்ள முடியும்? உங்களுக்கே தெரியும், ஆவியிலே நீங்கள் எழும்புகிறது உண்டானால் இந்த ஆவி வெறுமனே இருக்கவே இருக்காது, சும்மாவே இருக்காது. அது அநேகம் காரியங்களை மெய்யாகவே ஆராய துவங்க ஆரம்பிச்சிடும். எல்லா விதமான நிலைகளின் ஊடாக அவைகள் கடந்து போகிறதை கண் கூடாக நம்ம பார்க்க முடியும். நான் ஆவிக்குரியவனா இல்லையா என்கிறதை எப்படி நான் ஆராய்ந்து அறிந்து பார்க்க முடியும்? அதற்கு சில வழிமுறைகளை பாருங்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 66வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் அதுல 2வது வசனம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே, என்னுடைய வசனத்திற்கு நடுங்கக்கூடியவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை இன்றைக்கு நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சும்மா ஒரு கதை புஸ்தகத்தை போல வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்திற்காக இன்றைக்கு சில சபைகளில் நம்ம ஐக்கியத்தில் நான் கேட்கறது இல்லை, சில சபைகளிலே வரக்கூடிய போதகர்கள் முதல் கேள்வி என்ன கேட்பாங்க, இன்னைக்கு பைபிள் வாசிக்காதவங்க எத்தனை பேர் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம், எல்லாரும் எழுந்திருங்க அப்படின்னு சொல்லுவார். இதற்காகவே பயந்து அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பைபிளை திறந்து வச்சு வாசித்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை. கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த ஆவி இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன நடக்கும்? ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்திற்கு நடுங்கி தேவனை நம் பக்கமாய் இந்த ஆவி ஈர்க்க ஆரம்பித்துவிடும். முக்கியமான காரியம் என்ன? கர்த்தரை உங்கள் பக்கமாய் திருப்பக்கூடிய ஒரு நிலை. கர்த்தர் பல அலுவல்களை செய்து கொண்டு வரக்கூடிய இந்த காலங்களில் என்னை நோக்கி கர்த்தராகிய தேவனை ஈர்க்க வேண்டும் என்றால் வசனத்திற்கு நடுங்கக்கூடிய நடுக்கத்தினால் மட்டும்தான் இது சாத்தியமாக்கப்பட முடியும். இது ஆவிக்கு நன்றாகவே தெரிய ஆரம்பிச்சதுனால நீங்கள் வாசிக்கக்கூடிய வசனங்களை வைத்துக்கொண்டு இந்த ஆவி வெறுமனே இருக்க விடவே விடாது. இப்போ நான் உங்களுக்கு பேசக்கூடிய இந்த பிரசங்கத்தினுடைய வார்த்தைகளை இப்போ நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்கன்னா, எழுதக்கூடிய இந்த வார்த்தைகளை வீட்டில் போய் அப்படி மூடி வைத்துக் கொண்டு பேசாமல் இருக்கும்படி ஆவி அனுமதிக்காது. இது நீ மீண்டும் மீண்டும் வாசித்து இதில் என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஏன் இன்னும் இயக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இயங்க வேண்டும் என்றால் என்ன காரியத்தை செய்ய வேண்டும், இதனுடைய அடிப்படையினுடைய தத்துவம் என்ன காரியங்களை கர்த்தராக தேவன் பேசியிருக்கிறார், இவைகளை பற்றி அடிக்கடியாய் உன்னோடு கூட ஆவியானது இயங்கி இயங்கி பேச துவங்க ஆரம்பிக்கிறது. அந்த பகுதியை எடுத்து வாசிப்பாரு, அதிலே அவர் என்ன வார்த்தையை பேசியிருக்கிறார். கர்த்தராகிய தேவன் நேரடியாக உங்களை தானே பேசினார். இந்த பாளையங்கோட்டை பகுதியில் எத்தனையோ திருச்சபைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் உன்னோடு கூட கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசுகிறதற்கு என்ன முகாந்திரம் உண்டு? நீ என்ன காரியத்தை செய்யும்படி இந்த வார்த்தைகளை கேட்க ஆண்டவராகிய தேவன் உன்னை இந்த இடத்திற்குள் அனுமதிக்க ஆரம்பித்தார். இந்த ஆவி இயக்கம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த வசனத்தை நீங்க வாசிக்க வாசிக்க உங்களை அறியாத ஒரு நடுக்கம், உங்களை அறியாத ஒரு பயம். யோசியா என்கிற ஒரு ராஜா ஒரு மனிதர் இருந்தான்.
அந்த ராஜாவினுடைய காலத்திற்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரும் ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படாதவர்களாய் நரகலான விக்கிரகங்களை ஆராதனை பண்ணக்கூடியவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் ராஜாவாகிய யோசியா பக்தி வைராகியம் நிறைந்தவனாய் காணப்பட்டவன். தேசத்திலே காணப்படும் எல்லா விக்கிரகங்களையும் சுத்திகரிக்க வேண்டும் என்கிற ஒரு மகா பெரிய ஒரு காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தான். தேசத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் அருவருப்புகளையும் நீக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட துவங்கிற்று. வேத புத்தகத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம்? ஆண்டவராகிய கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் யோசியாவுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதுனால கர்த்தராகிய தேவன் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். உன் நாட்களிலே இப்படிப்பட்ட மகா பெரிய சேதத்தையும் அழிவையும் நான் தேசத்திற்கு தருகிறதில்லை. என்னுடைய வார்த்தைகளுக்கும் என்னுடைய காரியங்களுக்கும் நடுங்கக்கூடியவனாய் நீ காண்பிக்கப்பட்டதுனால ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள கிருபையை நான் உன்மேல் ஊற்றினேன் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசினார். ஆலயத்தை சுத்திகரிக்கக்கூடிய பணியை உருவாக்குனாங்க. சுத்திகரிக்கக்கூடிய அந்த பணியில இல்கியாவின் குமாரன் ஒரே ஒரு பைபிளை தூக்கிட்டு வந்துட்டார். அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு புஸ்தகத்தை நான் கண்டெடுத்தேன் என்கிற ஒரு காரியத்தை பற்றி எடுத்த பொழுது இந்த புஸ்தகம் கர்த்தராகிய தேவனால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். உடனே இந்த புஸ்தகத்தில் என்ன காரியம் எழுதப்பட்டிருக்கிறது அதை வாசிக்க வேண்டும் என்று ராஜாவாகிய யோசியா பேச ஆரம்பித்தான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவன் அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க ராஜா யோசியா எழுந்து நின்று வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுது புலம்பினான். கர்த்தராகிய தேவனுடைய கோபாக்கினை தேசத்தின் மேல் மெய்யாகவே கடந்து வரப்போகிறது. மகாபெரிய உக்கிரத்திற்கும் மகாபெரிய கோபாக்கினைக்கும் உரிய பிள்ளைகள் நாம் என்கிறதை பற்றி ஆண்டவராகிய தேவன் தீர்க்கமாய் பேசியிருக்கிறார். அவைகளை குறித்து யோசியா நடுக்கம் கொள்ள ஆரம்பித்த பொழுது தீர்க்கதரிசினி அம்மாவுக்கு ஆண்டவராகிய தேவன் பேசினார். வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே என் வார்த்தைகளுக்கு நீ நடுங்கினபடினால் உன் காலத்திலே இப்படிப்பட்ட மகா பெரிய கோபாக்கனியின் காரியங்களை நான் தேசத்திலே வரவழைக்க மாட்டேன் என்று தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேச துவங்கினார். எதுக்கு சொல்ல வருகிறேன்? ஆண்டவரை நம்மை நோக்கி ஈர்க்கக்கூடிய பணி எங்கிருந்து வருகிறது? வசனத்திற்கு நடுங்கக்கூடிய நடுக்கம். நீ கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை அப்படியே வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நான் உங்களுக்கு என்ன ஒரு காரியத்தை சொல்ல முடியும்? நான் சொல்லக்கூடிய பிரசங்கத்தை எழுதி வைத்து அப்படியே மூடி படிக்காம வைக்கிறதும் பைபிளை படிக்காம மூடி வைக்கிறது ரெண்டும் ஒன்றுதான். இந்த வசனத்தை தான் அதில் நீங்கள் எழுத போறீங்க. இதை நீங்கள் எழுதி நீங்கள் மூடி வைக்கிறதை காட்டிலும் பேசாமல் நீங்கள் எழுதாமலே பேசாமல் உட்கார்ந்துருக்கலாம், கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கலாம். நீங்கள் எழுதுகிறதற்கு காரணம் என்ன? இவைகளை திரும்ப நீங்கள் வாசித்து உங்கள் வாழ்க்கையை அவைகளுக்கு ஏற்றவண்ணமாய் சீராக்கணும். இவைகளை நோக்கி உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் அழைத்துக் கொண்டு போக வேண்டும். இதற்காகத்தான் கர்த்தராகிய தேவன் பேசுகிறார் என்கிற ஒரு உணர்வும் ஞானமும் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் வசனத்திற்கு நடுங்கக்கூடிய நடுக்கம் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட முடியும். ஆவி இயங்க ஆரம்பிக்கும் பொழுது வசனத்தை பற்றியதான அச்ச உணர்வு, வசனத்தை பற்றியதான நடுக்க உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி பிடிக்கிறதை கண்கூடாக பார்க்க முடியும். இந்த வசனத்திற்கு எவன் ஒருவன் நடுங்குகிறானோ தேவன் அவனை நோக்கி மெய்யாகவே கடந்து வருகின்றான். அந்த வசனத்தில் என்ன போடுங்க பாருங்க. என் வசனத்திற்கு ஆவியிலே சிறுமைப்பட்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். கர்த்தராகிய தேவன் யாரை நோக்கி பார்க்கிறாராம்? யாருடைய அந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய தேவன் கேட்கும்படிக்காக தன்னுடைய கண்களை அவனை நோக்கி திருப்புகிறார். வசனத்திற்கு நடுங்கக்கூடிய ஒரு மனிதன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை வசனமாய் எவனுடைய கண்கள் பார்க்கிறதோ. இப்போ நீங்கள் இந்த வசனத்தை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் இந்த ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் தப்பாக நீங்கள் யோசிக்கக்கூடாது. இந்த வசனத்தை இப்பொழுது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த வசனத்தை பிரதர் பேசின வசனம்னு பார்க்குறீங்க? இல்லை, இந்த வசனம் கர்த்தர் பேசுகிற வசனம். பிரதர் பேசுகிறது இல்லை, கர்த்தர் பேசுகிற வசனம் என்கிற கண்ணோக்கத்தில் எவன் ஒருவன் பார்க்கிறானோ அவன்தான் பைபிள் வசனத்திற்கு நடுங்க ஆரம்பிக்கின்றான். பிரதர் பேசியிருக்கார், நீங்க ரொம்ப நல்லா பேசினார். இல்லை, பேசுகிறது நான் அல்ல, என்னை ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். ஆனால் பேசப்படக்கூடிய வார்த்தை கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை. கர்த்தராகிய தேவன் உன்னை நோக்கி அவர் பேசுகிறார். உனக்கு தேவையான வார்த்தைகளை ஆண்டவராகிய தேவன் உனக்கு முன்பதாக வலியுறுத்தி சொல்லுகின்றார். இந்த வசனத்திற்கு எவன் ஒருவன் நடுங்கிறான பிரதர் இப்படி தாங்க எப்பவுமே சத்தம் போட்டு பேசுவார். எப்போ பார்த்தாலும் கத்தி பேசுவார். பயங்கரமா அடி வயிற்றிலிருந்து பேச ஆரம்பிப்பார். இதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, என் வார்த்தையா இருந்தால் நீ பயப்பட வேண்டாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையா இருந்தால் நீ நடுங்கித்தான் ஆக வேண்டியது அவசியம்.
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எவன் ஒருவன் நடுங்குகிறானோ அவன்தான் உண்மையான ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன்னா யாரு? உண்மையான ஆவிக்குரிய ஒரு மனிதனுக்கு முன்பதாக ஆண்டவருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படக்கூடிய நேரத்திலே அவர்கள் அந்த வார்த்தைக்கு பயம் கொள்ள ஆரம்பிச்சாங்க, நடுக்கம் கொள்ள ஆரம்பிச்சாங்க. உண்மையான ஆவிக்குரிய மனிதனுடைய நிலைகளை எப்படி நீங்கள் கண்டுகொள்ள முடியும்? வசனம் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் உன் இருதயம் மெய்யாகவே கரைந்து போக வேண்டியது அவசியம். உன் இருதயம் கரைந்து போக வேண்டியது அவசியம். உன் இருதயத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்கள் அறிவிக்கப்படக்கூடிய நேரத்தில் உள்ளம் குத்துண்டவனாய் நீ புலம்ப வேண்டியது அவசியம். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவராகிய தேவனை எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக இயேசுவோடு கூட பின்பற்றி வந்த பேதுரு அப்போஸ்தலன் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த சூழ்நிலைகளை கண்ட மாத்திரத்தில் இயேசுவை அவன் மறுதலித்து விட்டான். இயேசுவை மறுதலித்து எல்லா விதமான ஜனங்களுக்கு முன்பதாக இயேசுடைய வார்த்தைகள் நிறைவாக்கப்படும்படிக்காக சேவல் கூவுகிறதற்கு முன்பதாக பேதுரு அப்போஸ்தலன் இயேசுவை மறுதலிக்க துவங்கினான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கூட்டிட்டு போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் இயேசு பின்பதாக திரும்பி பேதுருவை சின்ன ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தார். பாருங்கள், அந்த பார்வை மனதை உடைய பண்ணிட்டு. அதுதான் ஆவியில எழுப்புதல், அதுதான் ஆவியில காணப்படக்கூடிய ஒரு வல்லமை. இயேசு ஒரு பார்வை தான் பார்த்தார், ஒன்று கூட சொல்லலை. நம்ம இப்போ காட்டுக்கத்தா காட்டி திட்ட ஆரம்பிக்கிறோம், உணர்வே வராது. இயேசு ஒரு பார்வை பார்த்தார். பாருங்கள், அந்த பார்வையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய 1000 அர்த்தம் அந்த பேதுருடைய ஆவிக்கு புரிய ஆரம்பித்ததினாலே மனம் கசந்து அவன் அழ ஆரம்பித்தார். குற்றமில்லாத இரத்தத்திற்குரிய காரியங்களை நான் எத்தனை தூரம் கேவலமாய் நான் நினைவு கூற ஆரம்பித்தேன். ஆண்டவராகிய தேவனை மறுதலிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் மாற்றப்பட்டு போனேனே. அந்த உணர்வு, அந்த ஒரு தன்மை எப்பொழுது வந்தது என்றால், இத்தனை பைபிளை கேட்டதினால் அல்ல, இயேசு பார்த்த அந்த ஒரு பார்வை ஆவியிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிற்று. இயேசுவை சந்திக்கும்படி வந்திருக்கக்கூடிய உன்னையும் என்னையும் இயேசு இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுனுடைய வார்த்தைகள் உன்னை சந்திக்கும்படி வருகிறது. உன் உள்ளம் இன்னும் கடினமாய் இருக்கிறது உண்டானால் ஆவியிலே இன்னும் நீ எழும்பவில்லை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஆவியிலே ஏற்படக்கூடிய எழுப்புதல் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறது? அந்த நாட்களில் அநேகம் விதமான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ண துவங்க ஆரம்பித்தார். எழுப்புதல் தாமதிக்கிறது ஏன் என்கிற ஒரு புஸ்தகத்தை, அதாவது இந்த லியோனார்டோ அப்படிங்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன் அந்த புஸ்தகத்தை எழுதி வச்சிருந்தார். அதில், அதாவது ரேவன் ஹில் என்கிற ஒரு கர்த்தருடைய மனிதன் எழுதியிருக்கக்கூடிய அந்த புஸ்தகத்தில் எழுப்புதலை பற்றி அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு திருச்சபையில் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த படம் அந்த புஸ்தகத்தில் வரையப்பட்டிருக்கிறது. எப்படி வரையப்பட்டிருக்கிறது? அந்த ஊழியக்காரர் நின்று பிரசங்கம் பண்ணுகின்றார். பிரசங்கம் பண்ணி கொடுக்கக்கூடிய நேரத்தில் சபையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறார்கள்? சபையிலே சில பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். பல பேர் அந்த பக்கம் திரும்பி சேரின் மேல் தன்னுடைய தலையை மெய்யாகவே கவிழ்த்து வைத்துக் கொண்டு புலம்பி அழுது கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் வந்த மாத்திரத்தில் அவர்களுடைய உள்ளத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் இருதயத்தை கிழித்துக் கொண்டு புலம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, என்றைக்காகிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நேரத்தில் நீயும் நானும் அழுததுண்டா? யோசிச்சு பாருங்களேன். என்னைக்காச்சும் நம்முடைய உள்ளத்துல அந்த வசனங்களை பற்றிதான நடுக்கம் வந்தது உண்டான்னு யோசிச்சு பாருங்க. என்றைக்காகிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் உன்னை உருவ குத்தக்கூடிய நேரத்தில் உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தேராய் மெய்யாகவே பெருக்கெடுத்து ஓடினது உண்டா என்று பாருங்கள். ஒரு நாள் வந்ததே இல்லையே. வந்தோம், உட்காருகிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், எந்திரிச்சு போறோம். அது அல்லது சில நேரத்தில் பிரசங்கம் போர் அடிக்கிறதுனாலும் பேசாமல் நீட்டி இருந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். வேதம் சொல்கிறது, ஆவியில் எழுப்புதல் அடையாத எவனுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் புரிபட போகிறது இல்லை. ஆவியிலே எழுப்புதல் அடையக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தருடைய வசனங்களை கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் கண்ணீர் சொரிய ஆரம்பிக்கிறார், உள்ளம் குத்துண்டு போக ஆரம்பிக்கிறார். இயேசுவாகிய தேவனுடைய பார்வை, ஒரு பார்வை பேதுரு அப்போஸ்தலனுடைய மனதை உடைய உண்டானால் கர்த்தருடைய வார்த்தை கண்மலைகளை பெயர்க்கக்கூடிய வார்த்தை உன் மனதையும் என் மனதையும் உடைய பண்ணாதிருக்கிறது எப்படி? அப்படி என்றால் நம்முடைய ஆவிலே எழுப்புதல் அடையாது இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இவைகளை பற்றிதான உணர்வையும் அறிவையும் நாம் இழந்து போக ஆரம்பிக்கிறோம். ஏன் எத்தனை காலங்கள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளிலே எழுப்புதலை வரவில்லை என்று பாருங்கள். எழுப்புதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். தேசங்களிலே எழுப்புதல் வர வேண்டும், எங்கள் திருநெல்வேலியில் எழுப்புதல் வர வேண்டும், இந்தியாவில் எழுப்புதல் வரணும், தமிழ்நாட்டில் எழுப்புதல் வரணும், அகில உலகத்திலும் எழுப்புதல் வர வேண்டும். இந்த எழுப்புதல்கள் ஏன் வராமல் தடையாய் காணப்படுகிறது என்றால் காரணம், எழுப்புதலை தடுக்கக்கூடியவன் வேறு யாருமே இல்லை, பிசாசு கூட கிடையாது. எழுப்புதலை தடுக்கக்கூடியவன் யார் என்றால் உண்மையிலேயே ஆவியிலே எழும்பாதிருக்கக்கூடிய நீயும் நானும் தான், நம்ம தான்.
நம்ம சரியா இருந்திருந்தோம்னா எழுப்புதல் தானாய் தேசத்திலே பற்றி பிடித்திருக்கிறதை பார்க்க முடியும். நான் சரியாக எழும்பியிருக்கிறது உண்டானால், என் ஆவிலே சரியான ஒரு உணர்வு வந்திருக்கிறது உண்டானால், கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாக நான் என் வாழ்க்கையிலே மெய்யாகவே ஏற்றிருக்கிறது உண்டானால், எல்லா விதமான இடங்களிலும் எழுப்புதல் தீ பற்றி இருக்கிறதை பார்க்க முடியும். அன்றைக்கு ஏரோதோ என்கிற மன்னன் ராஜ வஸ்திரம் தரித்தவனாக எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக இயேசுவுடைய வார்த்தைகளை பற்றி பேச ஆரம்பித்தான். அவன் பேசிட்டு தான் இருக்கிறான். அவன் தேவனை அறியாதிருக்கக்கூடிய, ஆண்டவராக தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை வாழக்கூடிய ஏரோது மன்னன் மினுக்கு வஸ்திரம் தரித்து ராஜ சிங்காசனத்திலே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறான். பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கேட்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம். அது மனுஷனுடைய குரல் அல்ல. இவர்களுக்கு எப்படி இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய குரல் என்கிறது எப்படி அவர்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க? ஆவியிலே ஏற்படக்கூடிய எழுப்புதல், ஆவியிலே வரக்கூடிய அந்த ஒரு எழும்பை பிரகாசிக்கக்கூடிய அனுபவம், கர்த்தர் எங்கிருந்து பேசினாலும் அந்த சத்தத்தை உன்னாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடிகிறது, உன்னாலும் என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது, உன்னாலும் என்னாலும் அவைகளுக்கு ஏற்ற வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடிகிறது. மாற்றி அமைக்கப்படாதிருக்கக்கூடிய வசனங்கள் பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் வசனம் மாற்றவில்லை என்று சொன்னால், இன்னும் உன்னுடைய ஆவியினுடைய நிலைகளிலே சரியான எழுப்புதலின் அந்த காரியத்தின் ஊடாக கடந்து வரவில்லை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த எழுப்புதலை தடுக்கிறது எது? இயங்காது இருக்கக்கூடிய ஆவியை உருவாக்குகிறது எது என்கிறதை கண்டு அவைகளை முதல் காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெட்டி வீழ்த்து என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். என்னை இந்த உலகத்தோடு கூட எது ஈர்த்து வைத்து ஆவியின் நிலைகளிலே எழும்ப விடாமல் செய்கிறது? ஆவிக்குரிய காரியங்களில் எழும்ப வேண்டும் என்கிற வாஞ்சி வைராகியம் இருந்தாலும், ஏன் என்னால் எழும்ப முடியல? ஏன் என்னால் அனல் கொள்ள முடியல? ஏன் என்னால் எழும்பி பிரகாசிக்க முடியல? கர்த்தர் என்னை குறித்து எத்தனை வாக்குத்தத்தம் சொன்னார் பாருங்கள். எத்தனை வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு பேசினார். நீ இப்படி இருப்ப, நீ இப்படி இருப்ப, நீ ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றப்படுவாய், நீ உலகத்தை கலக்குகிறவனாய் மாற்றப்படுவாய். உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியலையே. இத்தனை காலங்கள், எத்தனை வருஷமாய் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்க போகிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கேட்கிறவனாய் அல்ல, வசனங்களை கை கொள்ளக்கூடியவனாய், வசனங்களை கிரியைகளுக்கு உட்படுத்தக்கூடியவனாய் எப்பொழுது நீ மாற்றம் அடைகிறாயோ அன்றுதான் எழுப்புதலின் அலை தேச அரங்கிலே பற்றி எரிகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், ஆவியின் எழுப்புதல் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த சபை, இந்த ஐக்கியம் இப்படி இருக்காது. இப்ப நான் பிரசங்கம் பண்ணும்போதே அநேகம் ஜனங்கள் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, அநேகம் ஜனங்கள் புலம்பி எழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஐயோ நான் பாவி ஆண்டவரே என்று சொல்லி இருதயத்திலும் மார்பிலும் அடித்துக்கொண்டு புலம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்றைக்கு வரைக்கும் கல்லை போல அமர்ந்திருக்கிறதுக்கு காரணம் எழுப்புதலற்ற ஆவி. இந்த நிலைகளை முதல் காரியம் தாண்டி கடந்து வா தேவனுடைய பிள்ளையே. இந்த நிலை இருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவருக்கு ஏற்ற கிரியைகளை உன்னாலும் என்னாலும் செயல்படுத்த முடியவே முடியாது, உன்னாலும் என்னாலும் நிறைவாக்க முடியாது. நீயும் நானும் கர்த்தருக்குள் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலைகளை தாண்டி கடந்து வர வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை குறித்து கர்த்தர் குற்றமாய் பேசும் பொழுது எவன் தன்னுடைய மனதை கடினமாய் வைத்திருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய தேவன் குற்றம் சொல்கிறார், ஒரு வார்த்தை கூட சொல்லல. திரும்பி பார்த்து நீ செய்த தவறை குறித்து கர்த்தர் பார்த்த பொழுது மனம் கசந்து அழுதானே பேதுரு. அதற்கு காரணம், உள்ளம் குத்துண்டு போகிறதற்கு காரணம் எழுப்புதல் அடைந்த ஆவி. உன்னை குறித்து கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டும் இன்றைக்கு வரைக்கும் நீ கல்லை போல உட்கார்ந்திருக்கிறாய் என்று சொன்னால் காரணம் எழுப்புதல் அந்த ஆவியிலே இன்னும் வரலன்னு சொல்லி அர்த்தம். எழுப்புதலை தடுக்கிறது எது என்கிறதை பார்த்து அவைகளை முதல் காரியம் வேரோடு கூட வெட்டி வீழ்த்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஒரு வார்த்தை சொல்லப்படக்கூடிய நேரத்தில் உன்னை பற்றி கர்த்தர் சொல்லிட்டார்னா உடனே அழுது புலம்ப வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவன் யோபுவோடு கூட பேச ஆரம்பித்தார். 4 அதிகாரங்கள் கர்த்தர் பேசி யோபுனுடைய கண்களை கர்த்தர் திறந்த மாத்திரத்தில் தன் குற்றத்தை யோபு உணர்ந்து கொண்டார். ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து யோபு சொல்லுகின்றார், நான் நீசன் ஆண்டவரே, என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். 2 தரம் ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் வார்த்தைகளை பேசினேன், நான் மன்னிப்பை கேட்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கதறி அழுததற்கு காரணம், கர்த்தரோடு கூட பேசின யோபு மனம் பதறி பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை நோக்கி புலம்பி அழுததற்கு காரணம் எழுப்புதல் அடைந்த ஆவி. எழுப்புதல் அடைந்த ஆவியினுடைய நிலை. இன்றைக்கு உன் ஆவியும் என் ஆவியும் எழுப்புதலின் ஊடாக கடந்து போகாது இருக்கிறது உண்டானால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னையும் என்னையும் இந்த கடைசி காலத்தில் ஒரு நாளும் பயன்படுத்த போகிறது இல்லை. ஆவியிலே எழுப்புதல் இல்லாதிருக்கக்கூடிய மனுஷனை வைத்துக் கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும்? இந்த கடைசி காலங்களிலே ஆவியிலே எழுப்புதல் அடைந்த மனுஷனோடு கூட தான் கர்த்தராகிய தேவனால் பேச முடியும், காரியங்களை வெளிப்படுத்த முடியும்.
எந்த பிரயோஜனம் இல்லாத இருக்கக்கூடிய நம்மை வைத்துக் கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும்? கர்த்தராகிய தேவன் பார்ப்பார், சொல்லுவார், நீ இந்த காரியத்திற்கு கடைசி கால ஊழியத்திற்கு லாயக்கற்றவன். ஆகவே வழக்கம் போல சபையிலே போய் உட்கார்ந்து ஒரு மூலை முடுக்கை பார்த்து தேடி பேசாமல் படுத்து தூங்கு. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முக்கியமான நிலை. ஆண்டவராக தேவனுக்குள் பிரகாசிக்க நீ லாயக்கற்றவன் என்கிறதை கர்த்தராக தேவன் சொல்லுகிறதற்கு முன்பதாக இன்றைக்கே ஆவியிலே எழுப்புதலின் நிலையின் ஊடாக கடந்து வா என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க. இந்த ஆவி எழும்புகிறது உண்டானால், ஆவி இயங்குகிறது உண்டானால், இது அடுத்த ஒரு விஷயத்தை, என்ன ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஆழமா படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 1 கொரிந்தியர் 14:14 வாசியுங்கள். எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். இந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகின்றார்? இந்த ஆவி இயங்குகிறது உண்டானால் இரண்டாவது காரியம் என்ன செய்கிறது? ஜெபத்தினால் தேவனை தேட ஆரம்பிக்கிறது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நிறைய கான்கால் ப்ரேயர் மூலமாய் தொடர்பு கொண்டுக்கக்கூடிய மக்கள் அநேகம் பேர் இருக்கிறீங்க. நிறைய பேர், அதாவது கான்ஃபரன்ஸ் காலில் நீங்கள் தொடர்பு கொண்டு ஒவ்வொரு இரவு நேரங்களிலும் ஒவ்வொரு மாலை வேளைகளிலும் ஜெபிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுடைய மனதை தொட்டு சொல்லுங்கள், இந்த ஜெபம் ஆரம்பித்திலிருந்து எத்தனை முறை நீங்கள் விடுபடுத்திருக்கிறீர்கள்? எத்தனை நாள் நீங்கள் லீவு போட்டிருக்கிறீங்க? நீங்களா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. எத்தனை நாள் சாக்கு போக்குகளை சொல்லி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இந்த ஜெபத்திற்கு இன்றைக்கு என்னால் வர முடியாது, இன்றைக்கு என்னால் இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது, ஊழியத்துக்குரிய ஐக்கியம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய இந்த மாதிரி ஜெப கூட்டம்னு வச்சுக்கோங்க, எத்தனை நாள் நம்ம லீவு போட்டுக்கிறோம்? ஒரு நாளாச்சும் நம்ம வேலை பார்க்கக்கூடிய காரியத்துக்கு லீவு போட்டுக்கிறோமா பாருங்க. ஆனால் இந்த மாதிரி வரக்கூடிய ஐக்கியத்தினுடைய நிலைகளுக்கு நம்ம லீவு போட்டுருவோம், அந்த ஜெபத்தினுடைய காரியத்துக்கு லீவு போட்டு விடுவோம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இயங்கக்கூடிய ஆவி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் ஜெபத்தை அது ஒரு நாளும் புறம்பே தள்ளாது. எங்கெங்கெல்லாம் ஆவிக்குரிய நிலைகள் எடுத்து உரைக்கப்படுகிறதோ அந்தந்த இடத்திலெல்லாம் ஆவி அப்படி எழும்பி நிற்கிறதை பார்க்க முடியும். நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நம்ம அருமையான கீபோர்டு வாசிக்கக்கூடிய தம்பி, நம்முடைய சகோதரன் வின்சென்ட், அவங்களுடைய அப்பா ஜெசுபாலன் பிரதர், ஆரம்ப நாட்களில் நம்முடைய ஊழியத்தில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு தேவனுடைய மனிதன். அவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் உட்காந்து சாந்தி நகரில் ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு எடுத்து அநேகம் வாலிப சகோதரர்களாக உட்கார்ந்து நாங்கள் பேசி ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி பேசி கொண்டு வருகிறது வழக்கம். அவர் டெய்லி வீட்டுக்கு வந்துடுவார், எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். நாங்கள்லாம் கூட்டமாக உட்காந்து நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டு வருவோம், சிரித்து கிண்டல் பண்ணி நிறைய, அதாவது வாலிபர்கள் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும் பாருங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி பேசி இவங்கள பற்றி பேசி நிறைய கதை பேச ஆரம்பிப்போம். பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அருமையான சகோதரன், நான் எனக்கு இந்த, அதாவது நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் அப்படி படுத்து தூங்கவா அப்படின்னு கேட்பார். என்ன எல்லாரும் உற்சாகமாக சிரித்து கதை பேசிகிட்டு இருக்கோம், தூங்குறேன்னு சொல்கிறீங்களே என்று சொல்லி அவரை நாங்கள் மெய்யாகவே பரியாசம் பண்ணுகிறது வழக்கம். என்றாலும் அவர் சொல்கிறார், இல்லை எனக்கு உட்கார முடியல, ரொம்ப தூக்கமாக வருது, என்னால் நேற்று நைட்டெல்லாம் நிறைய முக்கியமான வேலை பார்த்ததுனால என்னால் முடியலன்னு சொல்லிடுவார். சரி, நீங்கள் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் போய் படுத்து தூங்கக்கூடாது, அங்கே உட்காந்துருக்கூடிய நாற்காலிலேயே படுத்து தூங்குன்னு சொல்லியிருக்கிறார். அவர் நாற்காலிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நாங்களாம் சிரித்து பேசிகிட்டு இருப்போம். நல்லா தூங்கிடுவார். தூங்கக்கூடிய நேரத்தில் சகோதரன், இப்போ அவர் எப்படி தூங்குறாரு எனக்கு தெரியல, ஆனால் அந்த நாட்கள் கொரட்டை விட்டார்னா 2 சிங்கம் சண்டை போடுற மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி பயங்கரமாக கொரட்டை விடுவார். அந்த மாதிரி நல்லா தூங்கிடுவார். அவர் தூங்கி விட்டார் என்று சொன்ன உடனே சத்தத்தை தாழ்த்தி நாங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய விஷயங்களை பேச ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய தேவன் நேற்றைக்கு இரவில் இந்த ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினான்னு சொன்ன உடனே டக்குன்னு விழிச்சிடுவார். அவ்வளோ நேரம் கொரட்டை விட்டு தூங்கக்கூடிய அந்த மனுஷன் ஆவிக்குரிய வார்த்தை என்று பேசக்கூடிய நேரத்தில் டக்குன்னு விழிச்சு எழுந்திருச்சுவார். ஆவிக்குரிய விஷயத்தை பற்றி தானே பேசுனீங்க பிரதர், இவ்வளோ நேரம் கிண்டல் பண்ணி பேசிட்டீங்க, ஆவிக்குரிய விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிங்க தானே, எப்படி உங்களுக்கு தெரியும்? நல்லா கொரட்டை விட்டு தூங்குனீங்களே. தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னை அறியாத ஒரு விழிப்பு எனக்குள் வந்தது. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய விழிப்பு எங்கே இருக்கும் அப்படின்னா, ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி பேசக்கூடிய நிலைகளிலே அவன் தன்னுடைய விழிப்பை காண்பிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபம் ஆவிக்குரிய நிலைகளிலே கர்த்தரோடு கூட பேசக்கூடிய ஒரு விழிப்பு, கர்த்தரோடு கூட பேசக்கூடிய அந்த தொடர்பு எங்கே இருக்கிறது? ஜெபத்தில் இருக்கிறது. ஒருவன் ஆவியிலே எழும்புகிறது உண்டானால் ஒரு நாளும் தன்னுடைய ஜெப வாழ்க்கையை குறைவு பண்ணப்பட விடவே மாட்டான்.
ஏன்னா அவனுக்கு வந்து அதுதான் பலம், அதுதான் சக்தி, அதுதான் வல்லமை. அந்த ஜெபத்தினுடைய காரியங்களை அவன் ஒரு நாளும் விட்டு விலகவே மாட்டான். அவனை ஒரு வேளை நீங்கள் அடைத்து போட ஆரம்பிச்சாலும், எக்ஸாமினேஷனுக்கு படிக்கணும், முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது, இந்த வேலையிலே இந்த ஒரு காரியத்தில் நீங்கள் கடந்து போகாது இருக்கிறது உண்டானால் இவைகள் எல்லாவற்றையும் இழந்து போய் விடுவோம் என்று சொல்லக்கூடிய நிலை வந்தாலும் தன்னுடைய ஜெப வாழ்க்கையை விடவே மாட்டான். 2 உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். ஒன்று, ஒரு முறை கோயம்புத்தூர் பகுதியில் ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஊழியத்தை செய்ய சகோதரன் தினகரன் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு ஆரம்பத்தில் முதல் அவர் போகக்கூடிய நேரத்தில் அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஒரு சகோதரி அடிக்கடியாய் தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறது வழக்கம். அந்த நாட்களெல்லாம் ஃபோன் கிடையாது, மொபைல் கிடையாது, அதாவது ஃபோனும் கிடையாது, ரொம்ப ஃபோன்லாம் கிடையாது. அதனால் கடிதங்களில் எழுதுகிறது வழக்கம். கோயம்புத்தூர் பகுதிக்கு ஒரு முறை நீங்கள் வருகிறது உண்டானால் கணவனை இழந்திருக்கக்கூடிய நான் எனக்கு ஆறுதலான அந்த ஜெபத்தை நீங்கள் செய்யும்படி ஒரு முறை எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். எனக்கு வந்து ஒரே ஒரு மக தான் இருக்கிறார், நான் ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு முறை எங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் ஜெபிச்சா கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார்னு சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த சகோதரி அடிக்கடியாய் தன்னுடைய கடிதங்களில் எழுதுகிறது வழக்கம். ஒரு முறை கோயம்புத்தூரில் ஊழியத்திற்காக போகிறார் சகோதரன். இந்த கடிதத்தை அவர் நினைவு கூர்ந்தார். அந்த அம்மா அடிக்கடி லெட்டர் எழுதுவாங்களே என்று சொல்லி அறிந்து அவங்க வீட்டை நோக்கி அட்ரஸை விசாரித்து அந்த விலாசங்களை அவர் தன்னுடைய கையில் வச்சிருந்தார். விலாசத்தை தேடி கடந்து போகக்கூடிய அந்த நேரம் வந்து அதிகாலை நேரம், ஒரு 8 மணி இருக்கும் என்று வைத்துக்கொள்ளும், காலை 8 மணி. அந்த 8 மணிக்கு அவர் வந்து வீட்டுக்கு போயிட்டார். அவங்க வீட்டை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு சின்ன ஒரு சந்துக்குள்ளே லேனுக்குள்ளே இருக்கக்கூடிய வீட்டை கண்டுபிடிச்சி 2-3 பேர்கள் உள்ளே போய் அந்த சகோதரிக்காக நம்ம ஜெபிச்சுட்டு வரணும்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் கதவை தட்டக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறு மகள் வந்து கதவை திறந்தாள். ஐயோ தினகரன் மாமா நீங்களா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கரங்களை பற்றி கொண்டாள். ஐயோ எங்கள் அம்மா நீங்கள் வருவீங்க சொல்லி ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சரிம்மா அம்மாவை கூப்பிடு, நான் இப்பொழுது காலை கூட்டத்திற்கு 10 மணி கூட்டத்திற்கு நான் கடந்து போக வேண்டும், அம்மாவுக்கு உனக்காக நான் ஜெபம் பண்ணி விட்டு நான் போக வேண்டும், அம்மாவை கூப்பிடு. ஐயோ மாமா ஒரே ஒரு காரியம், பெரிய ஒரு பிரச்சனை, 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் என் அம்மாவுடைய ஜெப நேரம். இடி விழுந்தா கூட எந்திரிக்க மாட்டாங்க, டோரை தட்டினா கூட எந்திரிக்கவே மாட்டாங்க, அந்த ஜெபத்தை முடித்து விட்டுத்தான் எழும்புகிறது வழக்கம். எனக்காக ஒரே ஒரு தடவை வந்து அந்த டோரை நாக் பண்ணுன்னு சொன்னார் சகோதரன். டோரை தட்டுறாங்க, கதவை தட்டுறாங்க, பின்னால் ஜன்னலை தட்டுறாங்க, எந்த காரியத்தை செய்தாலும் அந்த அம்மா எழும்பவே இல்லை. கடைசியில் தினகரன் சொல்லிவிட்டார், எனக்கு ரொம்ப நேரம் அதிகமாகிடுச்சு, இனி நான் வந்து ரொம்ப தூரம் அங்கே போய் இந்த ஊழியத்திற்கான ஏற்பாடுகளின் ஊடாக கடந்து போக வேண்டும், அம்மாவை பார்த்து சொல்லிடு, அம்மாவுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்கிறதை பற்றி சொல்லிவிடு என்று சொல்லிட்டு போயிட்டார். திரும்ப அந்த அம்மா வெளியே வந்து பார்த்த பொழுது தினகரன் வந்துவிட்டு போய்விட்டார் என்கிறதை பற்றி அறிந்து தன்னுடைய கடிதத்தை எழுதினார். ஐயா 8 மணி முதல் 9 மணி வரை என்ன சம்பவம் நடந்தாலும் என்னுடைய அறையை பூட்டின அறையை நான் திறக்கிறது வழக்கமே எனக்கு கிடையாது, யார் வந்தாலும் நான் திறக்க மாட்டேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்ன செய்வீங்கன்னு பாருங்கள். இடையில் வரக்கூடிய நேரத்தில் பாதி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது காப்பி குடிக்கணும்னு ஒரு யோசனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆண்டவரே ஒரு 5 நிமிஷம் இன்டர்வல் எடுத்துக்கொள்ளுகின்றேன், உடனே எந்திரிச்சு போய் காப்பி குடிச்சிட்டு வந்துடுவோம். யாராச்சும் அந்த நேரத்தில் மொபைலில் ஃபோன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவரே ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இப்போ மொபைலில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் வந்திருக்கிறது, இது அறியாத ஒரு நம்பர், தெரிஞ்ச ஒரு நம்பராக இருந்தால் கூட நான் சொல்லிடுவேன், இது தெரியாத ஒரு நம்பர், புது நம்பராக இருக்கிறது. ஆண்டவரே எத்தனை நாட்கள் நீங்கள் ஜெபத்திலே ஆண்டவராகிய தேவனை புறம்பே தள்ளி இருக்கிறீர்கள். ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதன் என்று அழைக்கப்படக்கூடியவன் ஜெபத்திற்காக எதை வேண்டுமானாலும் புறம்பே தள்ளுவான், ஆனால் உலகத்திற்காக ஜெபத்தை புறம்பே தள்ளவே மாட்டான். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழும்பின ஒரு ஆவியின் மனிதனுடைய நிலை. ஆவிக்குரிய மனிதனுடைய தன்மை என்றால் எப்படிப்பட்டதாய் காண்பிக்கப்படுகிறது? அவன் எல்லா விதமான விஷயங்களிலும் கர்த்தருக்கே முதல் ஸ்தானம் கொடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். 2வது ஒன்று சொல்கிறேன் என்பதை பற்றி உங்களுக்கு சொன்னேன். விஎம் சத்திரத்தில் ஆரம்ப நாட்களில் ஊழியம் பார்த்த அந்த காலங்களில் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதர் ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவராக தேவனுடைய ஊழியத்தில் வந்தார். நம்முடைய வீட்டுக்கு அடிக்கடி வருகிறது வழக்கம். நம்முடைய சாந்தி நகரில் வந்து அவரும் சேர்ந்து அந்த சகோதரன் ஜேசுபாலன், அப்புறம் அந்த சகோதரன், இன்னும் ஒரு 4-5 சகோதரர்லாம் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறது வழக்கம். ஒரு நாள் அதாவது ராமநாதபுரத்தில் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய கூட்டம், கர்த்தராகிய தேவனை சந்திக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி என்னுடைய சகோதரன் பிரசங்கம் பண்ண போகின்றார். அந்த கூட்டத்திற்கு முன்பதிவை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட்டத்திற்குரிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 6வது செமஸ்டர் வரக்கூடிய அந்த நேரம், 6th செமஸ்டர் வந்துருச்சுன்னா ஆடில் வந்து திரும்ப அடுத்த செமஸ்டர் இப்போ தான் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் முந்தி அதாவது அந்த ஈவன் செமஸ்டரை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அடுத்த ஈவனில் தான் 1 வருஷம் கழிச்சா எழுத முடியும், ஆடில் எழுத முடியாது. அவருக்கு 6வது செமஸ்டர், எல்லா செமஸ்டர்களையும் வந்து முதல் மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய அந்த மனிதன்
இப்போ 6வது செமஸ்டருக்குரிய அதுதான் வந்து கடைசி தேர்வு. அந்த தேர்வில் அவர் பாஸ் பண்ணுகிறது உண்டானால் அடுத்தது வேலை வாய்ப்புக்குரிய வழிக்குள்ள கடந்து போயிடுவார். நல்ல வேலைக்குரிய வசதியான காரியங்களின் ஊடாக கடந்து போக முடியும். ரொம்ப அதாவது ஜீனியஸான ஒரு பர்சனும் கூட. அவருக்கு வேலைக்குரிய காரியங்களுக்கு அவங்க அப்பா சொல்லி வச்சுட்டாரு, இவன் மாத்திரம் பாஸ் பண்ண வேண்டும், உடனே வேலை வாய்ப்புக்குரிய காரியங்களை எங்களுடைய கல்லூரியிலே நாங்கள் போட்டு தருகிறோம் என்கிறதை பற்றி பேசியிருந்தாங்க. எல்லா காரியங்களையும் ஏற்பாடு செய்த பொழுது சரியான நேரத்தில் பார்த்தா அந்த கூட்டம் 4 நாட்கள் கூட்டம் உருவாக்கப்பட்டிருந்தது. 4 நாட்களும் என்னுடைய சகோதரன் ஆவிக்குரிய அனுபவங்களை பற்றி பேசுகின்றார். இவருக்கு போராட்டம், கூட்டத்துக்கு போகவா, இப்போ எக்ஸாமினேஷன் எழுதவா, எக்ஸாமினேஷன் எழுதவில்லை என்று சொன்னால் இனி என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் இழந்துருவேன். அப்பா திட்டுறாரு, அம்மா திட்டுறாங்க, டே இதுதான் கடைசி ஃபைனல் செமஸ்டர், இந்த செமஸ்டர் விட்டுட்டேன்னா வேலை வாய்ப்புக்குரிய வழிகள் எல்லாம் போயிடும். ஆகவே அடுத்த காரியத்தை மறந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு இனி ஒரு முறை மீட்டிங் வச்சா கூட நம்ம போய்க்கலாம். ஆனால் இந்த செமஸ்டர் ஒரு முறை போனால் திரும்ப வராது, இந்த வருஷத்துல வந்து ஃபெயில் ஆக்கப்பட்டு விடுவாய், ஆகவே இந்த செமஸ்டர் முடித்து விட வேண்டும். அவர் யோசித்து திட்டம் பண்ணி ஒரே ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணினார். செமஸ்டர் போனாலும் பரவாயில்லை, கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை தான் பிரதானம் என்பதை அறிந்து நேராக ராம்நாடுக்கு போயிட்டார். வீட்டில் எல்லாம் ராம்நாடுக்கு அண்ணன்ட்ட வந்து ஃபோன் அடித்தாங்க, இந்த மாதிரி அவர் நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளக்கூடாது, அவர் எங்களுடைய வார்த்தைகளை மீறி வந்து விட்டார். அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அவர் வந்தால் வந்தது, அவர் வந்து தன்னுடைய பெயரை பதிவு செய்து விட்டார், வந்திருக்கிறார், ஆகவே அவரை மறுத்து பேசினால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 4 நாட்களும் உள்ளே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி கடந்து போனார். எல்லா காரியங்களையும் முடிந்து வீட்டுக்கு வந்தார். செமஸ்டரில் ஃபெயில் என்கிற ஒரு ரிசல்ட் வந்தது. எவ்வளோ கஷ்டம், வீட்டில் திட்டுனாங்க, குடும்பத்தில் திட்டுனாங்க, நீ ஒன்றுக்கே அதாவது லாயக்கில்லாமல் போயிட்டீங்க, இத்தனை 3 வருஷ படிப்பை ஒரே ஒரு செமஸ்டரில் இழந்து போக ஆரம்பித்து விட்டாய் என்று சொல்லி அவரை மெய்யாகவே பரியாசம் பண்ணி திட்டி கிண்டல் மகா பெரிய காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கென்று காண்பிக்கக்கூடிய வைராக்கியம் எங்கிருந்து அவருக்குள் வந்தது? ஒரே ஒரு விஷயம், ஆவியிலே நீ எழும்புகிறது உண்டானால் கர்த்தரை விட்டு யார் உன்னை பிரிக்க ஆரம்பித்தாலும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை எழுதுகிறார். அந்த வார்த்தையை நீங்களே எடுத்து வாசிங்க. எந்த காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறவன் யார்? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவம் பிரிக்குமா? வியாகுலம் பிரிக்குமா? துன்பம் பிரிக்குமா? பசி பிரிக்குமா? நிர்வாணம் பிரிக்குமா? நாசமோசம் பிரிக்குமா? பட்டயம் பிரிக்குமா? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மிலே அன்பு கூறக்கூடியவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றிலும் நாங்கள் ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அவருடைய அன்பு சார்ந்த விஷயத்தை விட்டு இந்த உலகத்திலே எத்தனை பிரச்சனை வர ஆரம்பித்தாலும், அதனாலதான் அந்த காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இரத்த சாட்சியாய் மரிக்க தங்களை ஒப்புக் கொடுத்ததற்கு காரணம் என்ன? தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தராக தேவனுக்கென்று அர்ப்பணம் செய்ய காரணம் என்ன? உடலை பிளக்கும்படி ஒப்புக் கொடுக்கப்பட ஆரம்பித்தார்கள். ஆண்டவராகிய தேவனுக்கென்று சாவை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன? இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து இப்போ வந்து பெண்கள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கிச்சனில் வேலை பார்க்கும்போது நீங்கள் ஒரு வெங்காயம் கட் பண்ணுறீங்க அல்லது ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணுறீங்க. கட் பண்ணும் பொழுது உங்களுடைய கையில் கத்தி வெட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க. வெட்டின உடனே ரத்தம் கடன்னு அப்படியே ஓட ஆரம்பிக்குது. மருத்துவமனையில் போய் நீங்கள் வந்து அந்த மருந்தெல்லாம் போட்டுட்டீங்க. மருந்து போட்டாலும் மருந்துக்கு அந்த ரத்தம் வந்து வரக்கூடிய ரத்தம் நிற்கவே இல்லை. உடனே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ராத்திரி ஒரு 8 மணி 9 மணி 10 மணி ஆகக்கூடிய நேரத்தில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, ஐயா என்னுடைய இடது கையில் கத்தி வெட்டி ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, இந்த இரத்த ஓட்டம் நின்று போகும்படிக்காக நீங்கள் விசேஷமாய் ஜெபியுங்கள். அந்த நாட்களில் அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய உயிரை சாகும்படி கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்களா? அதுவும் ஒரே நேரத்தில் அடித்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் அல்ல, சித்திரவதை பண்ணி ஒவ்வொரு மனிதரையும் அணுவாய் கொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆண்டவராகிய தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஊழியனாய் காணப்பட்ட சாது சுந்தர் சிங்கின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட மனிதன் கர்த்தார் சிங் என்கின்ற ஒரு மனிதன். இந்த கர்த்தார் சிங் என்கின்ற மனிதன் அவரும் ஒரு சீக்கியராக காணப்பட்டதுனால சீக்கியர்கள் இப்படி அந்நிய மதத்திலே இணைகிறது என்கிறது சீக்கியர்களுக்கு அருவருப்பானது. நம்முடைய கிறிஸ்தவத்தை அது வந்து அருவருப்பான மதம்னு சொல்லுவாங்க. சீக்கியர்கள் தான் இருக்கிறதை உயர்ந்தவர்கள் என்கிற பெயரினால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம போய் ஒரு அந்நிய மதத்திற்குள்ளாக போகிறது எப்படி? இந்த காரியத்தை நிமித்தம் சாது
சாது சுந்தர் சிங்கை கொலை செய்யும்படிக்காய் வகை தேடினாங்க. இந்த கர்த்தார் சிங் என்கின்ற மனிதனை அவர் ஆண்டவராக தேவனுக்குள் நடத்த ஆரம்பித்ததுனால அவரையும் அவர்கள் துன்பப்படுத்த ஆரம்பிச்சாங்க. சீக்கிய அந்த பகுதியில், நேபாள் பகுதியில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா நேபாள் பகுதியில் அதாவது யாக் என்கின்ற ஒரு எருமை மாடு, அதை தான் எல்லாரும் அதாவது சாப்பிடுகிறது வழக்கம். அந்த எருமை மாட்டை நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது முன்பக்கம்லாம் பெருசாக இருக்கும், பின்னால் அதாவது அதனுடைய இடுப்பு பகுதி சின்னதாக இருக்கும், முன்பகுதியில் பார்த்தா பெருசாக அகலமாக இருக்கிறதே அந்த மாட்டினுடைய தன்மையை பார்க்க முடியும். ரொம்ப பயங்கரமான ஒரு மாடு யாக் என்கிற எருமை. அதைத்தான் அவர்கள் வேட்டையாடி அவர்கள் தங்களுடைய உணவுக்காக பயன்படுத்துகிறது வழக்கம். இவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க, யாக் எருமை மாட்டினுடைய தோலை கிழித்து இந்த கர்த்தார் சிங்கை உயிரோடு கூட உள்ளே வைத்து அந்த தோலை இறுக்கமாய் தைத்து வெயிலில் கொண்டு போய் போட்டாங்க. பனியிலே அது அப்படி விரிந்திருக்கக்கூடிய அந்த தோல் வெயில் ஏற ஏற அப்படியே அது தன்னுடைய நிலையை விட்டு அப்படி சுருங்க ஆரம்பிச்சிடும். நடந்த காரியம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாய் வெயில் உஷ்ணம் ஏற ஏற அந்த தோல் சுருங்க ஆரம்பித்த பொழுது கர்த்தார் சிங்கினுடைய எலும்புகள் எல்லாம் உடைய ஆரம்பித்தது. கை எலும்பு உடைஞ்சிருச்சு, கால் எலும்பு உடைஞ்சிருச்சு, நெஞ்செலும்பு உடைய ஆரம்பித்தது. எல்லாம் உடைந்து சாவுக்கு நேராக கடந்து போகக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொன்னார், என்னை ஆண்டவராக தேவனுடைய ராஜ்யத்திற்கு அனுப்பக்கூடிய உங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கப்படுவதாக, கர்த்தராக தேவனுடைய கரத்தில் என் ஜீவனை தருகிறேன் என்று சொல்லி தன் உயிரை விட்ட கர்த்தார் சிங் எங்கே? ஒரு சின்ன ஒரு இரத்த காயம் வந்தாலும் உடனே தொலைபேசியிலே ஊழியக்காரனை தொடர்பு கொள்ளக்கூடிய நீங்கள் எங்கே? இங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து இப்போ வந்திருக்கக்கூடிய நேரத்தில் திடீர் என்று சொல்லி அந்த சேலம் மாவட்டம் என்று சொல்லி நினைக்கிறேன், சேலம் மாவட்டத்தில் ஒரு சபையில் ஒரு திடீர் என்கிற ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. சபை போதகர் ஆலய ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார். அது ஒரு வீடியோ கிளிப் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஆலய ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார் சபை போதகர். ஒரு 4-5 தேவனை அறியாத மக்கள் உள்ள வந்துட்டாங்க. இந்த சபையை நடத்த உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த ஊழியத்தை செய்ய யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? வந்து முன்பதாக நின்று சபை போதகரை இழுத்து வைத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. சபை போதகரை அடிக்க ஆரம்பித்த உடனே ஆண்கள் இருந்த இடம் தெரியாம ஒரே ஓட்டமாக ஓடிய போயிட்டாங்க. எங்கே அடுத்தது சபை போதகரை அடித்த பிறகு நம்மளை அடிச்சிடுவாங்கன்னு சொல்லி ஆண்கள் பயந்து ஓடிய போயிட்டாங்க. 2 பேர் மாத்திரம் வெளியே நின்று கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒரு 3 பேர் உள்ளே நின்று கொண்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதுதான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அவங்க உள்ளே நின்று கொண்டு தன்னுடைய மொபைல் ஃபோனினாலே அந்த பாஸ்டரை அடிக்கக்கூடிய காரியங்களை வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பாஸ்டரை காப்பாற்றிருக்கிற யாருமே இல்லை, வீடியோ எடுத்துக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு ஆங்கிள்லையும் நீ அந்த ஆங்கிளில் போயிடு, நீ இந்த ஆங்கிளில் போயிடு, இந்த ஆங்கிளில் போயிடு, எல்லாரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4-5 பெண்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு பெண்மணி தான் எழுந்து போய், எதுக்கு பாஸ்டர் அடிக்கிறீங்க? ஏய் ஒழுங்கா நீ வாய மூடிட்டு போறியா, இல்லாட்டி உன்னை அடிக்குவான்னு கேட்ட உடனே அந்த அம்மா ஒரே ஓட்டமாக ஓடியே போயிடுச்சு. 4-5 பெண்மணிகள் முக்காட்டை இழுத்து விட்டு கொண்டு முழங்காலை படிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த போதகரை காப்பாற்றுகிறது யாருமே இல்லை. இந்த போதகருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நினைக்கிறீர்கள்? ஆண்டவராக தேவனுக்கு என்று வைராகியம் பாராட்டுகிறவன் யாரும் இல்லை. யார் என்ன காரியம் நடந்தால் என்ன, சபையில் என்ன பிரச்சனை நடந்தால் எனக்கு என்ன வந்துச்சு, இப்படி அக்கறையற்ற நிலையைத்தான் சாத்தான் இந்த நாட்களில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ 4-5 பேர் உள்ள வந்துட்டான்னு வச்சுங்க, நீங்களும் நானும் நீங்கள் என்ன செய்வீங்க? யோசிச்சு பாருங்கள். நேராக என்னை நோக்கி வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் என்ன செய்வீங்க? நல்ல வேலையாக போச்சு, போதகர் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார், நம்மெல்லாம் பின்வரிசையில் உட்கார்ந்துருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கிருந்து போகிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம், ஏன்னா நெருக்கடிச்சுட்டு ஓடணும். நாங்களெல்லாம் பேக் ரோவில் உட்கார்ந்துருக்கிற ஈஸியாக வெளியே ஒரே ஓட்டமாக ஓடி போயிடலாம். எத்தனை பேர் நாம் இருக்க போகின்றோம்? கர்த்தருக்கு வைராகியம் பாராட்டுகிறவன் யார்? கர்த்தருடைய கண்கள் உங்களையும் என்னையும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. எனக்கென்று இறுதி வரைக்கும் வைராகியமாய் நிற்கக்கூடியவன் யார்? எனக்கென்று தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கக்கூடியவன் யார்? உன் ஜீவனுக்காக நீ அழுது புலம்பக்கூடிய நீ கர்த்தராகிய தேவனுடைய ராணுவத்தின் படையிலே எப்படி இணைந்து பணியாற்ற முடியும்? ராணுவம் என்கிறது உயிரையும் தியாகமாய் மதிக்கக்கூடிய ஒரு நிலை. உயிரை பற்றி அக்கறைப்படாதிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் ராணுவ வீரனுடைய நிலை. நீயும் நானும் ராணுவத்திலே பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் உன் உயிரின் மேலே இத்தனை அக்கறை கொள்ளக்கூடிய நீ எப்படி கர்த்தருடைய ராணுவத்தின் படையிலே மெய்யாகவே எழும்பி நின்று யுத்த வீரனாய் கடந்து போக முடியும்? அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆவிலே எழும்பினால் மட்டும்தான் கர்த்தரை நோக்கி எல்லா விஷயத்திலும் ஜெபத்திலே தேடி அவரோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாய் மாற்றப்படும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே,
பிரசங்கத்தை ரொம்ப கேட்டுட்டோம், நிறைய கேட்டிருக்கிறோம். பிரசங்கத்தை கேட்கிறது பிரதானம் அல்ல. பிரசங்கத்திற்கு ஏற்ற இயக்கம் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலே வரும்படிக்காக கர்த்தரை நோக்கி முறையிட்டு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை நாள் ஆண்டவரே, எத்தனை நாள் இதே விதமான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன்? பிரசங்கத்தை கேட்கிறேன், எந்திரிச்சு வீட்டுக்கு போறேன். பிரசங்கத்தை கேட்கிறேன், என்னுடைய உலக காரியத்தின் ஊடாக கடந்து போகிறேன். பிரசங்கத்தினுடைய தன்மைகளை நான் அறிந்து கொண்டேன். நல்லா இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நேர்த்தியான வார்த்தைகளை பேசுகிறீர்கள் என்று சொல்கிறதை பற்றி சொல்லக்கூடிய நான் என் வாழ்க்கையிலே அவைகளை பயன்படுத்தாமல் இத்தனை காலங்கள் பரியந்தம் முடமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. என்றைக்கு நான் எழும்ப போகிறேன்? இந்த ஆவியின் எழுப்புதல் உன் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் உன்னை அது இயங்கக்கூடியவனாய் உருவாக்க ஆரம்பிக்கிறது. கேட்கும் தேவனுடைய பிள்ளையே, எழுப்புதல் என்கிறது முதல் காரியம் உனக்குள் வர வேண்டும். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எனக்குள் எழுப்புதலை தாரும், என் ஆவி எழும்ப எனக்கு நீர் கிருபையை தாரும் என்று உண்மையான மனதோடு நீ எழும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி ஆண்டவராக தேவன் பேசும்போது நடுங்கக்கூடியவனாய் விளங்குவாய். ஜெபத்தின் மூலம் ஜெபத்திற்கு எந்த ஓய்வு ஒளிச்சலையும் கொடாமல் கர்த்தராகிய தேவனை சார்ந்திருக்கும் காரியத்திலே நீ தீவிரப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிருவாய். ஜெபத்தில் எந்த விதமான ஓய்வையும் நீயும் நானும் எடுக்கவே மாட்டோம். கர்த்தருக்குரிய காரியங்களிலே, கர்த்தருக்குரிய விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டக்கூடிய ஒரு தன்மை. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்ணுகின்றேன். இயேசு கிறிஸ்துவை கொல்லும்படி வகை தேடுகிறார்கள் எருசலேம் அந்த பட்டணத்தில். எருசலேம் பட்டணத்தை நோக்கி இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கடந்து போறாங்க. இயேசுவை பார்க்கக்கூடிய சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, உம்மை கொலை செய்யத்தான் இந்த பட்டணத்தில் வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். உடனே இயேசு சொல்லுகிறார், இல்லை, நாம் எருசலேம் பட்டணத்தை நோக்கி கடந்து போவோம். கூட இருக்கக்கூடிய திதிமு எனப்பட்ட தோமா சொல்லுகின்றார், மரிக்கும்படி நாமும் அவரை பின்பற்றுவோம் என்று சொல்லி. எல்லாருக்குமே தெரியும் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அங்குதான் உருவாக்கப்பட போகிறது என்கிறதை பற்றி தெரியும். எல்லா ஜனங்களும் இயேசுவினுடைய அந்த காரியங்களை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதிலே அவரை குற்றப்படுத்தலாம், எதிலே அவரை மெய்யாகவே நிர்மூலமாக்கலாம், எந்த காரியத்தை பயன்படுத்தி அவரை சிலுவை மரணம் வரைக்கும் கொண்டு போகலாம் என்று சொல்லி எல்லா மக்களும் நம்முடைய தமிழில் சொல்றது மாதிரி கண்ணில் விளக்கணையை போட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் எந்த குற்றத்தை செய்கிறார், என்ன வார்த்தையை சொல்லுகின்றார், எந்த விஷயத்திலே அவரை குற்றப்படுத்த முடியும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி இயேசு கிறிஸ்து கடந்து போகின்றார். இப்போ இந்த விஷயம் நமக்கெல்லாம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு நிறைய மக்கள் இங்கும் அங்கும் நின்று கொண்டு நம்மைத்தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்போம்னு பாருங்க. இயேசு உள்ள போறாரு. உள்ள போன உடனே அங்கே புறா விற்கக்கூடிய மக்களையும், அங்கு காசுக்காரர்களையும், அங்கு ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் இருக்கக்கூடிய மக்களையும் அவருடைய கண்கள் பார்த்த மாத்திரத்தில் கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டாக்கி அவர் என்ன சொல்லுகின்றார், என்னுடைய தேவனுடைய வீட்டை கள்ளர் குகையாக மாற்றுகிறது என்னன்னு சொல்லி சவுக்கை வச்சு அடித்தார். யோசிங்க, சவுக்கை வச்சு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அடித்தால் அடுத்தது என்ன நடக்கும்? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க? இயேசுவை எங்க பிடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவர் அந்த காரியங்களை பற்றி எவ்வளவேனும் யோசியாமல் அங்கு இருக்கக்கூடிய ஜனங்களை தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய கயிற்றினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சவுக்கை வைத்து அடித்து காசுக்காரருடைய பலகைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை தீட்டுப்படுத்துகிறது என்ன என்கிறதை பற்றி அவர் பேசினதற்கு காரணம் என்ன என்றால், அந்த பாவத்தை கண்டு ஆவிக்குரிய வைராகியம் அவரை சும்மா இருக்க விடல. மரணமே நேரிட ஆரம்பித்தாலும் கூட பாவத்தை காணக்கூடிய நாம் வைராகியம் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு, ஆவியிலே எழும்பின ஒரு நிலை. இந்த நிலை வந்துச்சுன்னா தான் சூழ்நிலைகளையே பாராமல் கர்த்தராகிய தேவனுக்கென்று வைராகியமாக எழும்ப உன்னாலும் என்னாலும் ஆகும். இல்லைன்னா சூழ்நிலைகளையே நாம் சாக்கு சொல்ல ஆரம்பிப்போம். பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்து என்ன காரியத்தை சொல்லியிருக்கலாம்? பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து கேட்கிறான்னு வச்சுங்களேன், அங்கே இருக்கக்கூடிய காசுக்காரர்கள்லாம் பார்த்தீங்களே, நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலையா இயேசுவே? பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசுவாக இருக்கக்கூடிய அவர் என்ன பேசியிருக்கலாம், என்ன சொல்லியிருக்கலாம்? அவர் சொல்லியிருப்பார், எல்லா ஜனங்களும் என்னை கொல்றதுக்காக வகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் காசுக்காரருடைய பலகை நான் வாரி போடுகிறது உண்டானால் என்னை அவர்கள் கையும் பையுமாக பிடித்து என்னை கொண்டு போய் கழுவிலே ஏற்ற அவங்க கொண்டு போய் மாட்டிவிட மாட்டாங்களா ஆண்டவரே? ஆகவே நான் இந்த இடத்துல செய்யாமல் மறைவாய் செய்யும்படி நான் ஆயத்தப்பட ஆரம்பித்தேன் சொல்லியிருப்பாரே. நம்மளா இருந்தா அப்படித்தான் பேசியிருப்போம். இயேசு கிறிஸ்து எந்த காரியத்திற்கும் பயம் இல்லாமல் தைரியமாய் துணிந்து செய்ததற்கு காரணம் ஆவியிலே ஏற்பட்ட வைராகியம். ஆவியிலே ஏற்பட்ட வைராகியம். இந்த வைராகியம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பற்றி பிடிக்க ஆரம்பித்தால் தான் கர்த்தருக்குள் உன்னாலும் என்னாலும் பெரிய கிரியைகளை சாதிக்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கின்றேன். ஒரு முறை வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் எத்தனையோ வருஷத்தை உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. இனி எஞ்சிய வருஷத்திலே நீங்கள் யாருக்காய் வாழ போகிறீர்கள், எதற்காக வாழ போகிறீங்க? நீங்கள் கர்த்தருக்காக வாழணும்னா இந்த வாழ்க்கையிலே
ஆண்டவராகிய தேவன் விரும்பாத அசைவற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறது உண்டானால் தேவன் உங்கள் வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிருவார். இந்த ஒரு வாழ்க்கையினுடைய கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த காலத்தை கர்த்தருக்கு எப்படி நாம் பயன்படுத்த போகிறோம்? இன்றைக்கு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொண்டு கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தாவே, நான் எழும்ப, நான் பிரகாசிக்க எனக்கு நீர் கிருபையை தாரும் என்று ஜெபிக்கிறது உண்டானால் இந்த கர்த்தர் உங்கள் பட்டயத்தையும் ஆண்டவராகிய தேவனுடைய பட்டயமாக்கி எழும்பி பிரகாசிக்க செய்து உலகத்தை மோசம் போக்கும் மாய உபாய தந்திரங்களை தரக்கூடிய சாத்தானின் அஸ்திராதங்களை அழிக்கக்கூடிய வல்லமை புரிந்த நபர்களாய் தேவன் உங்களையும் என்னையும் மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை.